என்னது என்ன 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 அப்படியே இப்போ எப்படி பேசணும் அப்படியே பேசணும் என்ன சொல்லு. ப்ரெஷர் குக்கர் வந்து 2 லிட்டரு 2 லிட்டரு வந்து 600 சரி 2 லிட்டரு குக்கரு 600 அப்புறம் நீ 5 லிட்டர் குக்கர் வந்து 600 நான் எப்போ சொன்னேன்? நான் எப்போ மாமா சொன்னேன்? 2000 இருக்குன்னு சொன்னேன். எப்படி தான் உங்கள்கிட்ட பேச முடியுது? எப்படிதான் பேச முடியுதுன்னா சரி, ஒரு பொருள் விலையாக இருந்தாலும் விலை அதிகமாக இருந்தாலும் அந்த பொருள் தேவைன்னா வாங்கி தானே ஆகணும். அரிசி மூட்டை ஒரு மூட்டை 1000 ரூபான்னு சொன்னோன்னா சாப்பிட்றதுக்கு சோறு வகுத்துக்கு சோறு வேணும்னு சொல்லிட்டு வயிற்ற பட்டினி போட முடியல, சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த வயிறு வந்து வாய் ருசி கேட்குது, வயிறு வந்து சாப்பாடு கேட்குதுல்ல, வாங்கி சாப்பிட்றேன்ல. 1000 ரூபாய் இருந்தாலும் மூட்டை 1000 ரூபாய் இருந்தாலும் குக்கரு இது பருப்பு இதுக்கு வெளியில் சின்னது அது 3 லிட்டரு அது தண்ணி வெளியில் வருது விசில் வரும்போதுன்னு சொன்னேன். ஒரு நாம் 4 பேருக்கு வந்து பிரியாணி செய்யணும்னா ஒரு 7 லிட்டர் குக்கராக இருந்தால் 4 பேருக்கு பிரியாணி செய்யறதுக்கு நல்லாயிருக்கும் சொன்னால் உன் சொத்தை என்னமா நான் எழுதி வாங்குற மாரி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறேன். நீ நான் கேட்கும் போது என்ன உன் சொத்தில் கைது போட சொன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல வாங்கலாம் விலை கம்மியாக அப்போ வாங்கி நான் என்ன ஒன்று தராங்க? ஆர்டர் பண்ணால் ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க. எவ்வளோங்க ஃப்ரீ டெலிவரினா? அது எவ்வளோ? எத்தனை லிட்ரு எவ்வளோ? தெரியல எவ்வளோ போட்டு ஆர்டர் பண்ணி வாங்குற பொருள்லாம் நல்லா இருக்காது மாமா. நாம்ளே வந்து கடையில் போய் பார்த்து வாங்கினா தான் பொருள் நம்ம பார்த்து நல்ல பொருளாக வாங்கலாம். கோபி செட்டி மாதத்தில் வந்து தயார் பண்ணுறாங்களாம். ஆர்டர் கொடுத்தீங்கன்னா டக்குனு அங்கே எவ்வளோ அமௌண்ட் அது ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்களாம். அப்போ டக்குன்னு ஆர்டர் கொடு. டக்குன்னு ஆர்டர் கொடுமாமா. ஒரு குக்கர் வாங்கி தரதுக்கு மேலே கீழ் பார்க்குற பருப்பு வைக்கிறது கஷ்டமாக இருக்குது, பிரியாணி செய்யறது கஷ்டமாக இருக்குது, செஞ்சு போட்டால் மட்டும் சாப்பிட்றேன்ல. டக்குன்னு ஆர்டர் கொடு.